ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசூர் தால் கறி தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த சிம்பிளான மசூர் தால் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 3/4 கப் அளவுக்கு மசூர் தால் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்ச பருப்பை குக்கருக்கு மாத்திக்கலாம். இதோடவே எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாங்க. இடிச்சுட்டு இதையும் நம்ம பருப்போடவே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா 2 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியா இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு ஃபுல்லா கடைஞ்சிட்டேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்காக பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்க முழுசா ஆயிலே செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், வரமிளகாயும் ஆட் பண்ணிருக்கோம். கடைசியா தாளிப்பு கொடுக்கும் போது மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம தாளிப்பை பருப்போடவே சேர்த்துக்கலாங்க. தாளிச்ச பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசூர் தால் கறி சூப்பரா ரெடிங்க. செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். 1 பாட் ரெசிபி தான். குக்கர்ல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பையும் நீங்க குக்கர்லயே வச்சு கூட செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு வச்சு சாப்பிடவும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மசூர் தால் கறியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாதத்தோட சுட சுட நெய் விட்டு இந்த மசூர் தால் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.